தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சங்கரநாராயணன் கோவில் ஆடித்தபசு விழாவில் கோமதியம்மன் ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று தலையில் விபூதி தாங்கி தங்க சப்பரத்தில் வலம் வந்து தவச மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடித்தபசு திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்கும். தென் மாவட்டங்கள்ல குறிப்பா சங்கரன்கோவில் சிறப்பான ஒரு திருவிழா. இந்த திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையா நடைபெற்று வருது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆடித்தபசு திருவிழா இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னதாக கோமதியம்மன் காலையில சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து கோமதியம்மன் ஊசி முனையில விபூதி தலையில தாங்கி ஒற்றை காலில் தவம் இருந்து தங்க சப்பரத்துல எழுந்தருளி வீதி விழா நடைபெற்றது. வீதி விழா நடைபெற்று பின்னர் தவசு மண்டபத்துல கோமதியம்மன் தவம் இருந்து வருகிறார். மாலை சரியாக 6:05 சிவபெருமான் சங்கர நாராயணராக கோமதி அம்மனுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய வைபவம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சங்கரன்கோவில் முழுக்க விழா கோலம் போன்று பக்தர்கள் அலைமோதல் கூட்டங்கள் நடைபெற்று இருக்கு. சிறப்பான ஒரு திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.